இங்க இந்த மந்திரவாதி என்ன பண்றான்னா, இந்த மாய கண்ணாடி முன்னாடி வந்து நிக்கிறான். மாய கண்ணாடி முன்னாடி நின்னு தன்னோட அடிமையான கார்கோடகன கூப்பிடுறான். கார்கோடகன கூப்பிட்டு, "இந்த ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவ என்ன ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டா. அவ இந்த ஊரை மொத்தத்தையும் எனக்கு எதிரா திருப்பிட்டா. அவ உயிரோடயே இருக்கக்கூடாது. அவ சாவ பார்த்து கொடூரமா இருக்கணும். அந்த சாவுனால இனிமே இந்த ஊர்ல யாருமே என்னை எதிர்த்து நிக்கவே பயப்படணும்னு" சொல்லி இந்த கார்கோடகன அனுப்பி வைக்கிறான். அந்த கார்கோடகனும் நெருப்ப வச்சு இந்த பொண்ண சாகடிக்கிறதுக்காக இந்த பொண்ண தொரத்திக்கிட்டு இருக்கான். அவன பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடி போய் அவங்க அங்கங்க ஒளிஞ்சிடுறாங்க. இந்த பொண்ணை மட்டும் விடாம அவன் துரத்திக்கிட்டு இருக்கான். ஒளிஞ்சுக்கிட்டு பாக்குறாங்களே தவிர யாரும் இந்த பொண்ணை காப்பாத்த வரல. இந்த பொண்ணாலேயே அவன் கிட்டது தப்பிச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அவனும் விடாம இந்த பொண்ணை துரத்திக்கிட்டே இருக்கான். இப்பதான் ஒரு இடத்துல போய் அந்த பொண்ணு மாட்டிக்கிறான். இவன் நெருப்ப விடுறான். நெருப்ப விட்டு அந்த பொண்ணை அழிக்க பாக்குறான். அந்த பொண்ணு நான் இறந்துட்டேன்னு நினைக்கும் போதுதான் அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகல. பார்த்தா அங்க ஒருத்தன் வரான். அவன் கையில ஒரு மந்திர வாள் வச்சிருக்கான். அந்த வாளை வானத்தை நோக்கி உயர்த்தினதுமே அங்க மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மலையில இந்த கார்கோடகன் உருவம் அழிஞ்சு போயிடுது. இப்பதான் அந்த பொண்ணு கேக்குற, நீங்க யாருன்னு. அவன் தன்னோட பேரு மாயா மச்சிந்திரான்னு சொல்றான்.